வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடிக்கு செக் வைக்க போகும் நாமல் விசாரணைக்கு தயார் என அறிவிப்பு. ஏழைகளின் பட்டியலுக்குள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வாக்குகள் இல்லை என்பதே உண்மை. தயாசிரி எம்பி சவால். தவறளிக்கும் பிக்குகள் மீது சட்டம் பாயம். ராஜாங்கனை சதாரத்ன தீரர் பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் இடையே போர் ஏற்படுவதை தவிர்க்க ரஷ்யா வலியுறுத்தல். பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்க பயணம். மார்க்கோ ரூபியோவுடன் முக்கிய சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு செல்வதற்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அங்கு சென்று சிஐடி அதிகாரிகளிடம் பல கேள்விகளை எழுப்ப காத்திருப்பதாகவும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். குர்நாகல் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற மத வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். என்னிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுக்கும் வரை நான் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றேன். அவ்வாறு அளிக்கப்பட்டால் அங்குள்ள அதிகாரிகளிடம் நாட்டின் முக்கிய சர்ச்சைகள் குறித்தும் சில கேள்விகளை முன்வைக்கப் போகின்றேன். முதலாவதாக பிள்ளையான் என்பவரிடம் வாக்குமூலம் பெற சென்ற அதிகாரி நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபரை சந்தித்திருந்தும் அவரை ஏன் உடனடியாக கைது செய்யவில்லை? ஒரு வெளிநாட்டு தூதரகத்தில் வைத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் அந்த நபர் ஏன் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்? இரண்டாவது, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை அறிக்கைகள் முன்கூட்டியே வந்தபோது அந்த பாரிய கோப்புகளை ஏன் சிஐடி மறைத்து வைத்திருந்தது? ஏன் அவை ஜனாதிபதியிடமோ அல்லது தேசிய பாதுகாப்பு சபையிடமோ சமர்ப்பிக்கப்படவில்லை? அதேபோன்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் இப்ராஹிம் என்பவரை தங்களுடைய நாடாளுமன்ற தேசிய பட்டியலுக்கு பெயரிடும் போதும் அவரது பிள்ளைகள் பயங்கரவாத செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது ஜேவிபி தலைமைக்கு தெரியுமா? இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளை கேட்பதற்கு சிஐடி தனக்கு உடனடியாக அழைப்பு விடுத்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். தேசிய வீட்டு வசதி அதிகார சபையின் உத்தியோகபூர்வ நில கொள்கைகளை மீறி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு முறைகேடான வழிகளில் அரச காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினரான சுதத் பெலகல்ல பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். பொதுவாக வீட்டு வசதி அதிகார சபையின் நிலக்கொள்கையின்படி நாட்டில் வாழும் குறைந்த வருமான பெறும் ஏழை குடும்பம் ஒன்றிற்கு ஒரு காணி மாத்திரமே வழங்க முடியும் என்ற கடுமையான சட்ட விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளது. ஆனால் கடந்த 1999 ஆண்டில் அப்போதைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு 1 ஏக்கர் அரசு நிலம் தாராளமாக வழங்கப்பட்டுள்ளது என சுதத் பெலகல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் ஒன்றும் காணியில்லாத குறைந்த வருமானம் பெறும் ஏழை என்று நான் நினைக்கவில்லை என அவர் சபையில் சாடினார். அதேபோன்று மஹிந்தவின் மனைவிக்கும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஹார்டன் மொண்டசோரி என்று கூறப்படும் இடத்திற்கு மற்றொரு பெறுமதிமிக்க அரசு நிலம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிலத்திற்கு மேலதிகமாக அதனை சுற்றியிருந்த பொதுமக்களுக்கு சொந்தமான மேலும் சில பகுதிகளும் அவர்களால் அத்துமீறி பலாத்காரமாக கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத் பெலகல்ல தெரிவித்துள்ளார். அரசு நிதி நெருக்கடிகளை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து தாமதப்படுத்தி வருகிறது. அரசிடம் பணமில்லை என்று கூறுவது போய் அரசிடம் வாக்குகள் இல்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு அஞ்சியே தேர்தலை நடத்தாமல் தவிக்கிறது என்று தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிட்டதாவது: தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் தற்போதுள்ள மாகாண சபை கட்டமைப்புக்கு பதிலாக புதியதொரு முறைமையை அறிமுகப்படுத்துவதாக ஆரம்பத்தில் உறுதியளித்திருந்தது. எனினும் அது குறித்து பேசி 1.5 வருடங்களுக்கு மேல் கடந்துள்ள நிலையிலும் இதுவரை எந்த தெளிவான பொறிமுறையும் அரசு அறிமுகப்படுத்தவில்லை. இந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறை நிலவுவதாக அண்மையில் அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டிருந்தார். தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பான இவ்வாறான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு ஒரு அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? மக்களாட்சியை பாதுகாப்பதும் தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்படுவதை உறுதி செய்வதுமே அரசியல் தலைவர்களின் பொறுப்பாக இருக்க வேண்டுமே தவிர சாக்குப்போக்கு கூறி தேர்தல்களை தாமதப்படுத்துவது அல்ல.
அரசின் மீது இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என அவர்கள் உண்மையாகவே கருதினால் தமக்கான மக்கள் ஆதரவை சோதித்து பார்க்க தேர்தலுக்கு முன்வர வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரமடைந்துள்ளது என்றும் தங்களின் ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் பலத்த அங்கீகாரம் உள்ளது என்றும் அரசு உண்மையாகவே நம்பினால் சட்ட அல்லது கட்டமைப்பு திருத்தங்களை சாக்குப்போக்காக கூறாமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என நான் சவால் விடுக்கின்றேன் என சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி நாட்டின் பௌத்த விகாரிகள் மற்றும் புனித தலங்களை நிர்வாகங்களில் தலையிடுவதையும் அவற்றின் சொத்துக்களை கையகப்படுத்த முயல்வதையும் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ராஜாங்கன சந்தாரத்ன தேரர் கடுமையாக சாடியுள்ளார். விகாரிகளின் புனித தன்மையை பாதுகாப்பது மற்றும் அங்கு இடம்பெறும் துஷ்பிரயோகங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள விசேட காணொலி பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ராஜபக்சர்கள், பிரேமதாசாக்கள் மற்றும் விக்ரமசிங்க ஆகிய அரசியல்வாதிகளை ஆட்சியில் இருந்து அகற்றியது நாட்டின் வளங்களை சூறையாடிய ஊழல்வாதிகளை வெளியேற்றி நாட்டை சீரமைப்பதற்காகவே தவிர புனித தல்லதா மாளிகை, அனுராதபுரம், அட்டமஸ்தானம் மற்றும் நாட்டின் ஏனைய விகாரிகளை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக அல்ல. இந்த சமூக வலைதளங்களில் வெறும் சுவாரஸ்யத்திற்காக பரப்பப்படும் தவறான கருத்துக்களை நம்பி அரசு இத்தகைய அபாயகரமான முடிவுகளை எடுக்க முற்படக்கூடாது. குறிப்பாக கலகடிவத்த சுதத் மற்றும் கெக்ராவ சுதர்ஷன போன்றவர்கள் முன்வைக்கும் இத்தகைய முட்டாள்தனமான கருத்துக்களை கேட்டு அரசு செயல்படுமானால் அது இந்த அரசுக்கு பாரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும். இதேவேளை விகாரிகளின் நிர்வாக சுதந்திரம் குறித்து பேசும் நான் சில விகாரிகளுக்குள் இடம்பெறும் அப்பட்டமான தவறுகளையும் வன்மையாக கண்டிக்கின்றேன். விகாரிக்குள் சிறுவர்களை துறவரம் பூண செய்து பின்னர் அவர்களை துஷ்பிரயோகம் செய்து அருவருக்கத்தக்க சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெறுகிறது. அதேபோல் விகாரிகளுக்கு வரும் சிறுவர், சிறுமிகள் மற்றும் பெண் பக்தர்களை சில தரப்பினர் தவறான நோக்கில் அணுகுவதும், விகாரி வளாகங்களுக்குள் வாகன சாரதிகள் மற்றும் சில இளைஞர்களை வைத்துக் கொண்டு முறையற்ற செயல்களில் ஈடுபடுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பௌத்த பிக்குவானவர் விகாரிக்கு தர்மம் கேட்டு வரும் தாயையும் மகளையும் மரியாதையுடன் நடத்த வேண்டுமே தவிர அவர்களை தனி அறைக்குள் அழைத்து முறையற்ற வகையில் நடந்து கொள்வது அப்பட்டமான துஷ்பிரயோகமாகும். இத்தகைய விகாரிகளில் வாழும் பிக்குகள் தம்முடைய தனிப்பட்ட இன்பத்திற்காகவே மதத்தை பயன்படுத்துகின்றனர். எனவே விகாரிகளின் நிர்வாக எல்லைகளை கடந்து பௌத்த போதனைகளுக்கு முரணாகவும் இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து பொது சட்டத்தின் கீழ் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது என அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவும் ஈரானும் தங்களுக்குள் நிலவும் ராணுவ மோதல் போக்கை தவிர்த்து அமைதி பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கூறுகின்ற போதும், குறிப்பாக இரு நாடுகளும் மீண்டும் ஒரு போருக்குள் நுழைவதை தவிர்த்து தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அந்த நாட்டிலிருந்து அகற்றும் பணிகளுக்கு உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாகவும், ஆனால் இந்த திட்டத்தை மாஸ்கோ யார் மீது கட்டாயப்படுத்தவில்லை என்றும் ஜாகரோவா மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஈரான் தன்னிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதை தொடர்ந்து வைத்திருக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது அந்த நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்தார். தற்போதைய நிலவரப்படி பார்க்கிற போது ஈரான் சுமார் 440 கிலோகிராம் அளவிலான 60% உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்துள்ளதாக நம்பப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை இறுதி முடிவை எட்டுவதற்கு இந்த யுரேனிய விவகாரமே முதன்மையான முட்டுக்கட்டையாக நீடித்து வருகிறது. பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சர் இஷாக்தார் இன்றைய தினம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசிக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். அங்கு அவர் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை நேரில் சந்தித்து பேசவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு அமைச்சர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து மறு ஆய்வு செய்ய உள்ளனர். அத்துடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்து இரு நாடுகளின் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள உள்ளனர் என்று பாகிஸ்தான் வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்தது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.